ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த காலத்து இதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. பண்ணி பார்த்தாங்க. நல்லா செம்ம குஷி ஆகிட்டேன், வைப் ஆகிட்டேன். ஒரு மாதிரி படம் சூப்பராக இருக்குது. பராசக்தி படம் இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும். அப்போ தான் மக்களுக்கு நல்லா தெரியும் இது நாட்டில் மொழி எவ்வளோ முக்கியன்றது தெரியுது. நான் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேனு. ஆனால் எனக்கு இந்த படம் சூப்பராக பிடிச்சிருங்க. படம் செம்மையாக இருக்குது. ஹிந்தி எதிர்த்து போராடுறாங்க. தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் ஏதோ ஒரு கருத்து சொல்கிறாங்க, அது நல்லா இருக்குது. ஏதோ ஒரு கருத்துன்னு இல்லை, நாங்கள் இந்திக்கு எதிரானவங்க இல்லை, இந்தி எங்கள் மேலே திணிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு எதிரானவங்க தான். அதுதான் இந்த படமாக சொல்ல வராங்க. பேசிக்கலி ஃப்ரம் கேரளா. ஸோ பேசில் ஜோசஃபர் என்ட்ரி ரொம்ப எக்ஸைட்டடாக, ரொம்ப ஹாப்பி ஃபீல் ஆகிட்டு டைமில் வந்தபோது ஐ ஃபெல்ட் கூஸ் பம்ப்ஸ். தமிழாக இருக்கட்டும், இல்லை வேறு எதனா ரீஜனல் லாங்குவேஜாக இருக்கட்டும். ஸோ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு அப்படின்றது தான். ஸோ ஸ்டோரி இஸ் நாட் அபவுட் ஹிந்தி எதிர்ப்புன்றது கிடையாது, ஹிந்தி இம்போசிஷன். படம் சூப்பராக இருந்துச்சு, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அருமையான படம். எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நல்லா செம்ம குஷி ஆகிட்டேன், வைப் ஆகிட்டேன். ஒரு மாதிரி படம் சூப்பராக இருக்குது. பராசக்தி படம் எல்லோரும் பார்க்கலாம். குறிப்பாக எஸ்கே ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நான் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேனு. ஆனால் எனக்கு இந்த படம் சூப்பராக பிடிச்சிருங்க. படம் செம்மையாக இருக்குது. ஹிந்தி எதிர்த்து போராடுறாங்க. தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜெயம் ரவியோட ஃபைட்டிங்கு, சிவகார்த்தியோட ஆக்டிங்கு எல்லாம் படம் செம்ம. இந்த படம் நல்லா ஓடணும். கண்டிப்பாக இந்த படம் ஓடணும். இந்த படத்துக்காக எல்லாத்துக்கும் வரணும். ஒரு மாதிரி வைப்பாட்டேன் நான். தமிழ் வாழ்க. ஹிந்தி திணிப்புக்கு எதிர்த்து தான் போராடுறாங்க, ஹிந்திக்காக போராடல. எல்லா மாநிலத்துலேயும் அவங்கவுங்க நேஷ்னல் லாங்குவேஜை காக்கணும். இந்த படம் செம்ம சூப்பராக இருந்துச்சு, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ப்ரோ. செம்ம ப்ரோ, படம் செம்ம. அடுத்து நான் வெயிட்டிங் பண்ணுறதுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் தான். ஜனநாயகன் எப்போ வருதோ அப்போ தான் எங்கள் எல்லாருக்கும் பொங்கல். என்றுமே ஜனநாயகன் தான். டிவிக்கே படமா ஓகே தான், அவ்வளோ பெருசாக இல்லை, ஓகே தான். ஆனால் ஏதோ ஒரு கருத்து சொல்கிறாங்க, அது நல்லா இருக்குது. ஏதோ ஒரு கருத்துன்னு இல்லை, நாங்கள் இந்திக்கு எதிரானவங்க இல்லை, இந்தி எங்கள் மேலே திணிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு எதிரானவங்க தான். அதுதான் இந்த படமாக சொல்ல வராங்க. ஓகே தான். ஓகே, இதுவும் நல்லா தான் பண்ணுறாரு. காமெடி மட்டுமே எல்லாத்துலேயும் எல்லா லைஃப்லேயும் காமெடி மட்டுமே இருக்காது இல்லையா? இதுவும் ஃபைன் அண்ட் குட் தான், நல்லா தான் இருக்குது. இந்த ரோலும் இவருக்கு ஏற்ற மாதிரி செலக்டிவாக எடுத்து படம் பண்ணுறாரு, நல்லா இருக்குது. இந்த அமரன் பண்ணது அதுவும் இந்த மாதிரி இஷ்யூ தான், நல்லா இருந்துச்சு. அது செலக்டிவாக இருந்தாலும் நல்லா இருக்கு. நம்மளோட லாங்குவேஜ்க்காக எதுனா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா நல்லாவே கொடுக்கலாம், எஃபர்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆனால் இதை இப்போ தான் ஃபிலிமாக எடுத்து வராங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிலிமாக எடுத்து வராங்க. அதனால தான் சுற்றி உங்களுக்கு தெரியுது. ஏன்னா முன்னாடி இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ எப்படி சரியாக முடியும்னு தெரியும். இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயம் ரவி தான் வேறு மாதிரி. அவன் பார்க்கவே இல்லை, அவர் தான் பயங்கரமாக இருந்தார். அவர் ரொம்ப புதுசாக இருந்துச்சு அவரது. ஆமாம், எப்படி சொல்கிறது, புதுசாக இருந்துச்சு அவரது. சூர்யா அப்புறம் அது பண்ணல அப்படின்றதுக்கு என்ன ரீசன் தெரில. எஸ்கே ஒரு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரியை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. தெரியும் இந்த ஸ்டோரி எனக்கு ஃபுல்லாகவுமே. ஸோ அதனால் நல்லா தான் இருக்குது. ஜெயம் ரவி தான் பயங்கரம். அது இனிமேட் அவர் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம், அவரது தான். படத்தில் சிவகார்த்தியன் நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. படம் தமிழ் வாழணும் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாப்பா, அந்த காலத்து இதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது ரொம்ப நல்லா இருக்குப்பா. இந்த ரோல் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ஃபேமிலியோட, பிள்ளைங்க கண்டிப்பாக பார்த்தா ஆகணும்ப்பா. எல்லாருமே பார்க்கணும், இளைஞர்கள் பிள்ளைங்க எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். நல்ல படம். இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க. எவ்வளோ தடவை எவ்வளோ போராடி இருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? இப்போ தெரியப்படுத்தியிருக்காங்க, ஓரளவு சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் குட் மூவி, ஃபீல் குட் மூவியாக இருந்தாங்க. அது மாதிரி சிவகார்த்தியன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ எம் பேசிக்கலி ஃப்ரம் கேரளா. ஸோ பேசில் ஜோசஃபர் என்ட்ரி ரொம்ப எக்ஸைட்டடாக, ரொம்ப ஹாப்பி ஃபீல் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி நான் இது ஹிஸ்டரியில் படிச்சு இப்போல்லாம் ஒரு 10-9 அந்த டைமில். ஸோ அந்த டைமில் ஜஸ்ட் கோ த்ரூ அது மட்டும்தான். ஆனால் இவ்வளோ அது இம்பேக்ட் ஆகிருக்கு, இவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டு தான் கொடுத்தேன்னா த்ரூ திஸ் மூவி வி காட் இட். வில்லன் வைஸ் ஹி பெர்ஃபார்ம்டு வெரி வெல். நல்லா ஒரு வில்லன் கேரக்டரும் கெட்டிங் சியூட். ஆமாம் எல்லா லாங்குவேஜில் இருந்து. ஸோ தேட்ஸ் வை அதில் போய் இந்த சவுத் இண்டியனில் எல்லாருக்குமே அது எப்படி இம்பேக்ட் ஆயிருக்குன்னு, அது எல்லா ஆந்திரா, கர்நாடகா, ஐ மீன் கேரளா, தமிழ்நாடு அங்கேருந்து எல்லாமே கிடச்சில்ல. ஸோ அங்கேருந்து எல்லா ஒரு கேரக்டர்ஸ் அவங்க பிக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேருந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஹாப்பி ஃபீல் ஆகிடுது பேசில் ஜோசஃபோட ரீஎன்ட்ரி தான். ஆனால் ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது ஜஸ்ட் வாய்ஸ் மட்டும்தான் கேட்டாங்க, அப்புறம் போயிட்டு மாஸ் போட்டுப்பாங்க. அப்போ எனக்கு ஐ காட் இட், தட் இஸ் பேசில் ஜோசப். பட் ரீஎன்ட்ரிக்காக எப்போன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்தபோது ஐ ஃபெல்ட் கூஸ் பம்ப்ஸ். ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸும் அவங்களுக்கு சியூட்டாக இருக்கும். படம் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா மோரலஸ் ஒரு
கைண்ட் ஆஃப் அப்போ தான் அது வந்து இட்ஸ் பில்டப் டு த ஸ்டோரி, யார் யாருக்கு என்னென்ன கேரக்டரைசேஷனு, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது. பட் செகண்ட் ஹாஃபில் தான் வந்து மேஜராக வந்து இந்த மெயின் ஸ்டோரியோட பிளாட் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இதுவாகுது. ஸோ படம் பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் அந்த மொழிப்பற்றுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, லைக் தமிழாக இருக்கட்டும் இல்லை வேறு எதனா ரீஜனல் லாங்குவேஜாக இருக்கட்டும். ஸோ அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு அப்படின்றது தான். ஸோ ஸ்டோரி இஸ் நாட் அபவுட் ஹிந்தி எதிர்ப்புன்றது கிடையாது, ஹிந்தி இம்போசிஷன். ஜென்ரலாக வந்து எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து இது கண்டிப்பாக அப்ளை ஆகும். ஸோ மற்ற ரீஜன் ஸ்டேட் பீப்புளுக்குமே இது வந்து அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாட் எவர் ஹேஸ் ஹேப்பன் இன் த பாஸ்ட் அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு படமாக கொண்டு வந்திருக்காங்க. பட் லாஸ்ட்லலாம் வந்து நம்மளால் வந்து நல்லாவே கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ அந்தந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு தவ் சீன்ஸ். ஸோ அந்த விதத்தில் வந்து தே ஹவ் டன் வெரி வெல் அப்படின்றத நான் சொல்லுவேன் நான். பட் நல்ல மேக்கிங் கண்டிப்பாக இந்த படம் நல்லா சார். இப்போ வந்து நாங்கள் வந்து இது 64 இயர்ஸை காட்டுறாங்களா, அது கொஞ்சம் நினைவு வருது. ஏன்னா அப்போ நடந்ததை தானே இப்போ காட்டுற மாதிரி இருக்குது. அது ரைட்டு தான், எங்களுக்கு மறந்துடுச்சு, இப்போ ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம தமிழை வந்து அதை இன்னும் கொஞ்சம் நல்லா மறக்காமல் இங்கிலீஷ் ஹிந்தின்னு போகாமல் தமிழை எழுதிட்டு பேசிட்டு அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தோணுது எங்களுக்கு இந்த படத்தை பார்த்தா. இல்லை அது பாதி நல்லா தானே பண்ணியிருக்காரு, பாதி சண்டையாக பண்ணியிருக்காரு, இதுவும் பரவாயில்ல. மும்மொழியை வெறுக்கிறத நான் ஆதரிக்கிறேன். நம்ம மொழியை அது மட்டும் இல்லை மற்ற எல்லா ஸ்டேட்டில் அவங்கவுங்க மொழியை இந்த கட்டாயம் பேசி ஆகணும், ஆதரிக்கிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹிந்தியை வந்து நம்ம பேசலாம். ஓகேங்களா? அதர் ஸ்டேட் போகும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் அது கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க, யாரும் எந்த குறையும் இல்லை. எல்லாம் 4 ஸ்டேட்டில் இருக்கவங்களும் எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆந்திராவில் இருக்கவங்க நடிச்சிருக்காங்க, நம்ம தமிழில் இருக்காங்க, கன்னடாவில் இருக்கவங்க நடிச்சிருக்காங்க, எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது, நல்ல படம். ஏன்னா இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும். அப்போ தான் மக்களுக்கு நல்லா தெரியும் இது நாட்டில் மொழி எவ்வளோ முக்கியன்றது தெரியுது. அதுக்காக போராடி எப்படிலாம் ஜெயிச்சு வராங்கன்றது தெரியுது. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் நடந்தது அப்படியே போட்டிருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறாங்க பாருங்கள். தெரியாதவங்களாம் இந்த மாதிரிலாம் போராடி இந்த மாதிரிலாம் நாட்டுக்காக ஜெயிச்சிருக்காங்களேன்றது தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது படம், அருமையான படம். இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும். சிவகார்த்திகேயனோட கேரக்டர் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குண்ணே படம். சூப்பர் சார், சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு கன்வே பண்ணிருக்காங்களா அந்த மொழி போராட்டத்தில் வந்து ஃபுல்லாக கன்வே பண்ணுறாங்க? ஆமாம் சார், மொழி போராட்டம் பண்ணியிருக்காங்க. இது நல்லா எல்லாருக்குமே இந்த இப்போ வர ஜென்ரேஷனுக்கு நல்லா பார்க்க வேண்டிய படம் சார். அது சிவகார்த்திகேயன் மொமெண்ட்டாக சார் எல்லாமே நல்லா இருந்தது சார். அந்த கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகிற சீனு அதெல்லாம் கொஞ்சம் சார் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு சார், அவர் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் ஓகே சார், பாட்டெலாம் நல்லா தான் இருக்குது. யாரெல்லாம் படம் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார்? இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாருமே பார்க்கணும் சார், அதுதான் சார் மெயினாக. அதுதான் காமெடி சிவகார்த்திகேயன் சீரியஸ் மாதிரி இருக்காரு. சார் இது சீரியஸ்ன்னு இல்லை சார், இது ஆக்சுவலாக அந்த மொழி பண்ணனால எல்லாருமே அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க, இங்கே என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சால் தானே அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியல. அதுக்காக அந்த இது